குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு தந்தி டிவி நேயர்களுக்கும் சனி பெயர்ச்சிக்காக ஆவலோடு பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பக்தர்களுக்கும் முதல்ல குரு நமஸ்காரம் செஞ்சு 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த ஸ்திதியில் எப்படி சனீஸ்வரர் இருந்தாலும் அனைவருக்குமே மங்களமூர்த்தியாக சகலமும் வழங்கக்கூடிய சனீஸ்வரராக மங்களத்தை அதிகமாக தரக்கூடியவராக உங்களுக்கெல்லாம் விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சனிப்பெயர்ச்சி வாக்கியப்படி நல்லா ஞாபகம் வச்சுங்க. வாக்கியப்படி 8/24 திருநள்ளாறில் இன்றைக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சி எப்படி ஆகிறார்? கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி. சனீஸ்வரர் தன்னுடைய வீட்டிலிருந்து குருவோட வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறார். நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா திருநள்ளாறில் இருந்து சுவாமி தரிசனம் கொடுத்துக்கிட்டு இருக்கார். உலகத்திலேயே அபயஹஸ்தத்துடன் காணக்கூடிய ஒரே இடம் இந்த இடம்தான், திருநள்ளாறு. நல்லாற்றிலே இறைவனை வந்து குளிச்சுட்டு இறைவனை வந்து தரிசனம் செய்வது என்பது அந்த வைரம் வைடூரியங்கள் அதே மாதிரி சந்தன காப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அற்புதமான அலங்காரம். இந்த அலங்காரத்தெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு அபய ஹஸ்தத்தையும் வாங்கிக்கிட்டு அனுக்கிரக மூர்த்தியாக இங்கே சனீஸ்வரர் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். நேரில் போனால் நமக்கு அதுவும் இன்றைக்கி போய் சனி பெயர்ச்சி அன்னைக்கு திருநள்ளாறில் போய் நான் தரிசனம் பண்ண முடியுமா அப்படின்னா நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பக்தர்கள் எல்லோருமே எனக்கு நல்லது நடக்கணும் இறைவா, கடந்த 2 வருஷமாக படாத பாடுபட்டனே, மேஷத்தில் இருந்து மீனம் வரைக்கும் இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒரு வைப்ரண்ட்டாக நம்ம 2019 பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் நாம் வருட பலன் சொல்லும்போது ஒரு வைப்ரண்ட்டாகவே இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் பயணத்தில் கவனமாக இருங்க, இன்ஃபெக்ஷனில் கவனமாக இருங்க, இடமாற்றம் தொழில் மாற்றம் வரும் அப்படின்லாம் நம்ம பெயர்ச்சிகள் சொல்கிறோம். சனி பெயர்ச்சிக்கு உண்டான பலன்கள் வேறு, வருட பெயர்ச்சிக்கு உண்டான பலன்கள் வேறு. இப்போ அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா நாம் கூட தமிழ் வருட பெயர்ச்சிக்காக கொடுக்குற பலன்கள், அந்த பலன்களில் வந்து சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சின்னு 3 கிரகங்கள் இந்த ஆண்டு மாறப்போகுது. அதற்கு உண்டான பலன்களை தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற காரைக்காலில் இருந்து திருநள்ளாற்றில் நமக்கு எழுந்தருளிருக்கக்கூடிய சனீஸ்வரர் காக வாகனம், அதுவும் தங்க காக வாகனம். நல்லா கவனிங்க, காக வாகனத்தில் தங்க காக வாகனத்தில் இறைவன் காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். நல்லாற்றிலே நமக்கு பிரணாம்பிகை சமேத தர்பாரண்யேஸ்வரர் இங்கே காட்சி தர்றது. இறைவனை வழிபட்டால் நமக்கு சகலமும் கிடைக்கும். நமக்கு கிரகங்களுடைய தாக்கங்கள் போகணும் அப்படின்னா இறைவனை வழிபட வேண்டும். இப்போ நவகிரகங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்தலங்கள் இருக்குது. அது எதற்காக இருக்குது? இது யார் ஏற்படுத்தினது? ஜோதிடர்கள்லாம் சொல்லி இதையெல்லாம் அந்தந்த ஊருக்கு உண்டான ஸ்தலங்கள் ஏற்படுத்தினதா அப்படின்னா கிடையாது. ஜோதிடர்கள் மட்டும் இல்லை, யார் நினச்சாலும் அந்த ஸ்தலத்தை வந்து மாற்ற முடியாது. ஆனால் நவகிரக ஸ்தலங்களுக்கு நீங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா மூர்த்தி, தலம், தீர்த்தம் இந்த 3மே அற்புதமான பலனை கொடுக்கும். அந்த நீரில் வந்து குளிச்சுட்டு சுவாமிக்கு வந்து பலி கொடுக்கக்கூடிய இடத்த நான் சொல்கிறது. பலின்னா உங்களுடைய எண்ணங்கள், காம குரோதங்கள், மதம் ஆச்சரியங்கள் இதையெல்லாம் பலி கொடுத்துட்டு இறைவனை நிசப்தமாக இறைவனை வழிபடும்போது உங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ரகசியம், ஒரு அதிசயம். இன்றைக்கி கூட திருநள்ளாறில் பல லட்சம் பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. 8/24 எப்போ வரும்? கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு மாறப்போகிறாரே அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற இன்று காலையில் நடைபெற்ற எத்தனையோ இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், நிறைய இடப்பெயர்ச்சியில் ஆயிருக்கு பார்த்தீங்களா? எல்லாம் அந்த சனீஸ்வரனுடைய தாக்கம்தான்.
சனி இடம்பெயரும் போது அதிகாரிகளும் இடம்பெயர்வார்கள். இதை தான் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அப்போ நவகிரகங்களினுடைய தாக்கங்கள், நவகிரகங்களுடைய பார்வைகள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சனீஸ்வரர்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு பயம்தான். இப்போ இந்த குரு பயிற்சி வரும்போது நமக்கு அந்த பயம் இல்லை. ஆனால் அந்த சனி பயிற்சி வரும்போது, சார் எனக்கு நல்லா இருக்குமா, முதல்ல வருமானம் நல்லா இருக்குமா, உறவுகள் நல்லா இருக்குமா, வீடு மனைவி மக்கள்லாம் வாங்க முடியுமா? நீங்கள் சனி பயிற்சிக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்லது செய்வார், நல்ல அனுபவங்களை கொடுப்பார், தெளிவான சிந்தனையை கொடுப்பார். உறவுகள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், நட்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நல தமயந்தியினுடைய உறவில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தர்ம நியாயத்தை கொடுத்தவர் தர்பாரண்யேஸ்வரர். அங்கே பாருங்கள், நான் என்னதான் உங்களுக்கு பின்னாடி ஒரு கமெண்ட்ரி கொடுத்தாலும் அவருடைய பார்வையை நீங்கள் வாங்கிக் கொள்வது மிக மிக நல்லது. 12 ராசிக்காரில் வாங்கிக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க நேர் பார்வை வேண்டாம், சைடில் இருந்து பாருங்கோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இறைவன் என்பவன் தண்டிக்க தெரியாதவன், இறைவன் என்பவன் தாயானவன், இறைவன் என்பவன் மென்மையானவன். நீங்கள் நேரில் பார்த்தாலும் சரி, சைடில் பார்த்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் தன்னுடைய ஆட்சியை செய்தே தீரும். மன்னனாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி. எவ்வளவு ஜனங்க பாருங்கள், ஆதீனம் அங்கே நமக்காக இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இருக்கிறார். அவர் மக்களெல்லாம் நல்லா இருக்கணும், இந்த உலகமெல்லாம் செழிக்கணும் சங்கல்பம் பண்ணுறார். இந்த சங்கல்பம் பண்ணி பூஜைக்காக அர்ச்சகர், தலைமை அர்ச்சகர் அதை எடுத்துக்கிட்டு போகிறார். இப்படி நாம் போய் அங்கே அர்ச்சனை பண்ணாது கூட குரு இங்கே இருக்கிறார். குரு அருளும். எல்லோரும் சங்கல்பம் பண்ணிங்க, உங்கள் நட்சத்திரம் ராசிலாம் சொல்லிங்க, எல்லாம் சொல்லிங்க. அங்கே பாருங்கள், தலைமை அர்ச்சகர் எல்லாம் சொல்கிறார் பாருங்கள். சங்கல்பம் பண்ணுறார். பழங்கள் இருக்குது, பூ இருக்குது, தேங்காய் இருக்குது, வஸ்திரம் இருக்குது. எல்லோரும் சங்கல்பம் பண்ணிங்கோ. உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, எந்த சனீஸ்வரராக இருந்தாலும், இல்லை உங்களுக்கு நல்ல ஸ்திதியில் இருந்தாலும் குரு அருளும் இருக்குது, திருவருளும் இருக்குது. இறைவனும் இருக்கிறான், குருவும் இருக்கிறான், கிரகங்களும் இருக்குது. இப்படி 3 பார்வை ஏகத்தில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 8/24 திருநள்ளாறில் இருந்து உங்களுக்கு சனிப்பெயர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நேரில் போனீங்கன்னா பார்க்க முடியுமா? சன்னிதானம் பக்கத்தில் நிற்கிற அளவுக்கு நம்ம போக முடியுமா? நான் சொல்கிறது சுவாமி சன்னிதானத்துக்கு பக்கத்துலேயும் போக முடியாது, மகா சன்னிதானம் பக்கத்துலேயும் போக முடியாது. அவ்வளவு ரஷ். நான் கூட இந்த நேரத்தில் நம்ம சனீஸ்வரருடைய பக்தர்கள், தர்பாரண்யேஸ்வருடைய பக்தர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். எவ்வளவு ஜனங்க, எவ்வளவு பக்தர்கள், இத்தனை பேரும் நீங்கள் போய் அந்த குளத்தில் குளிக்கும்போது தயவு செஞ்சு அடுத்தவங்க குளிக்கணுங்கிறதுக்காக சில சாஸ்திரங்களை மதித்து குளிங்க. அங்கேயே எண்ணெய் தேய்ச்சி சீக்கா போட்டு குளிக்கிறது, அதே மாதிரி அந்த ஆடையை அங்கங்கே தூக்கி போட்டு வர்றது, ஏதோ உங்களை பிடிச்சிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பய உணர்வே வேண்டாம். அவங்க சொல்லி இருக்கிற இடத்துல அந்த துணிகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் களைஞ்சி போடுங்க. அதே மாதிரி பாத்ரூம் இருக்குது, அந்த பாத்ரூமில் முதல்ல குளிங்க. பாத்ரூமில் நல்ல எண்ணெய் தேய்ச்சி சீக்கா போட்டு நல்ல ஜம்முன்னு குளிச்சுட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு குளத்தில் குளிச்சிங்கன்னா பின்னாடி குளிக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்காது. இன்னும் கேட்டிங்கன்னா சாஸ்திரத்தில் அப்படி தான் குளிக்கணும். ஜீவ நதியில் எப்படி குளிக்கணும், குளத்தில் எப்படி குளிக்கணும் அப்படின்னு இவங்கெல்லாம் அர்ச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அர்ச்சனை எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னா, இறைவன் எதிரில் மீனராசிக்கு குருவோட வீட்டுக்கு வரப்போகிறாரே, அந்த குருவோட வீட்டுக்கு வரும்போது சனீஸ்வரர் எப்படியெல்லாம் அலங்காரம் இருக்குது பாருங்கள். அவர் ஒரு குரு மாதிரியே அலங்காரம் செஞ்சு வச்சுருக்காங்க. சனீஸ்வர வீட்டுக்கு வரும்போது நலத்தீர்த்தம், நான் சொன்ன நலத்தீர்த்தம் இதுதான். இந்த நலத்தீர்த்தத்தில் தான் தயவு செஞ்சு எதுவும் ரொம்ப குளிச்சு ரொம்ப பிரச்சனையை பண்ணாதீங்க. எல்லாருக்கும் ஈஸ்வரா நாராயணா, ஈஸ்வரா நாராயணான்னு போகிறீங்க, அது உண்மை தான். ஆனால் அதே நேரத்தில் அடுத்த ஜெனரேஷனுக்கும் இந்த குளத்தை நம்ம விட்டுட்டு போகணும். அடுத்தவங்களும் இங்கே குளிக்கணும், அவங்களும் சுகாதாரமாக இருக்கணும். அரசாங்கமும் மகா சன்னிதானமும் எந்த அளவுக்கு உங்களுக்கு
கூட இருந்து பாதுகாப்பு தருவாங்க. ஓரளவுக்கு தான் தர முடியும் இல்லைங்களா? நமக்கு உண்டான பாதுகாப்பு இருக்கணும். அதே மாதிரி இன்றைக்கே போய் ஆகணும். நான் இன்றைக்கே போய் திருநள்ளாறில் சுவாமியை சேவிக்கணும், சனீஸ்வரரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விட 48 நாள் போகலாம். சாஸ்திரத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, 48 நாள் போகலாம். அப்படி பிரிஞ்சு மக்கள் எல்லாம் போகும்போது பாதுகாப்பு ஏற்பாடும் பண்ணலாம், அங்கே போகிறவங்களும் நல்ல சுவாமி தரிசனம் பண்ணலாம். இதை எல்லாத்தோட ஆரோக்கியமாக வாழலாம். எல்லாருக்கும் எல்லாவித சௌகரியமும் எல்லாரும் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு 2 நாள் முன்னாடி கூட நான் அந்த திருநள்ளாறுக்கு ஒரு மகாநாடு விஷயமாக போயிருந்தேன். அப்போ அங்கே போகும்போது அங்கே சொன்னாங்க, மக்கள் எல்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, விளக்கு ஏற்றுறாங்க. அகல் விளக்கு எங்கே ஏற்றுறாங்க? அந்த கோவிலில் சொல்கிற இடத்துல ஏற்றுறது இல்லை, ரோட்லேயே, ரோட்டுக்கு ஓரமாக, எதை பற்றியும் கவலை கிடையாது. அதே மாதிரி சுவாமியினுடைய பாதத்திலேயே விளக்கத்து வச்சுடுறாங்க. சுவாமிக்கு வஸ்திரம் இருக்கே, அந்த வஸ்திரம் என்ன ஆகும், நாமளும் தலை குளிச்சுட்டு வந்து இருக்கமே, அந்த முடி எப்படி இருக்குது, நம்ம போட்டுட்டு இருக்கிற ஆடை எப்படி இருக்குது, அப்படிங்கிற அந்த உணர்வுகள் இல்லாமல் ஒரே ஏக சிந்தனையோட சனீஸ்வரர் மீனராசிக்கு வரார். எனக்கு நல்லதே செய்யணும், நல்லதே நடக்கணும் அப்படிங்கிற ஏக சிந்தனை இருக்கே ஒழிய பக்தி இருக்குது. ஆனால் அந்த பக்தியோடு சேர்ந்து கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக உங்கள் பாதுகாப்பை முதல்ல நீங்களே பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் அரசாங்கம், மகா சன்னிதானம் இதையெல்லாம் சொல்கிறத நீங்கள் கடைப்பிடிக்கணும். அரிகேசநல்லூர் நிலையில் இருந்து இப்போ நீங்கள் ஒரு அபூர்வ காட்சியை பார்த்தீங்க. அரியநாதர் திருக்கோவில் சனிப்பெயர்ச்சி சிறப்பு பூஜைகளை பார்த்தீங்க. அரிகேசநல்லூர் அப்படிங்கிற ஊர் திருநெல்வேலியில் இருந்து ரொம்ப பக்கம். அப்படிப்பட்ட இந்த ஈசனையும் நீங்கள் பார்த்தீங்க. அரியநாதர், அபூர்வநாதர், அதிசயநாதர். அப்படிப்பட்ட அந்த அரியநாதர் தேங்காயெல்லாம் எப்படி உடைக்கிறாங்க பாருங்கள். தன்னுடைய கர்மமெல்லாம் போகணும், தலையை சுற்றி சும்மா அடிச்சார் பாருங்கள், ஒரு அடி, கர்மம் போச்சு. அவங்களுடைய எண்ணங்கள், மனங்கள், குணங்கள் சார் எல்லாமே ஒரு எண்ணங்கள் தான் சார், நல்ல எண்ணங்கள். எனக்கு அந்த சிதறுக்காய் எப்படி உடையுதோ அப்படி என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மம் போகுது, சனியின் தாக்கம் போகுது. அப்படி அரிகேசநல்லூரில் இருந்து அந்த அபிஷேகத்தை விபூதி அபிஷேகம், விபூதி அப்படின்னாலே மகிமை வாய்ந்த இதுன்னு அர்த்தம். அந்த ஈசனது விபூதியை சனீஸ்வரருக்கு விபூதி அபிஷேகம் செய்கிறாங்க. அந்த விபூதிக்கு பவித்திரம் பெறும். என்ன பவித்திரம் பெறும்? மருந்தாக இருக்கும். நீராவது மருந்து. அப்போது உடம்பு சரியில்லாதவர்களுக்கு இந்த நீர், திருநீர் மருந்தாக இருக்கும். படிக்காத குழந்தைகளுக்கு மெமரி பவர் கூடும். ஏன்னா எந்த ஒரு பொருளுமே நல்ல ஞாபகம் வச்சுங்க, விபூதி தான் லாஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் கிடையாது. அதற்காகத்தான் இறைவன் நமக்கு சொல்வது என்னென்னா, காலையில் எழுந்த உடனே விபூதியை வச்சுக்கிட்டு இறைவன் நம்மோடு இருக்கிறான், விபூதியாக இருக்கிறான், பேரும் புகழும் தரக்கூடியவனாக இருப்பான். அதே மாதிரி நீதியையும் தர்மத்தையும் காக்கக்கூடிய ஒரு அரும்பொருளாக அந்த விபூதி மன எழுச்சியை கொடுக்கும். அதனால தான் ஆயுள்காரகனான சனீஸ்வரருக்கு கூட விபூதி அபிஷேகம் பண்ணுறாங்க. அடுத்தது என்ன அபிஷேகம்? நீர், இளநீர்னு நினைக்கிறேன், இளநீர் அபிஷேகம். எஸ், இளநீர் அபிஷேகம். நீர் அபிஷேகம் கிடையாது, இளநீர் அபிஷேகம். இந்த இளநீர் அபிஷேகம் எதற்காக அப்படின்னா, உள்ளமெல்லாம் குளிர்ந்து
அகிலமெல்லாம் செழித்து எவ்வளவு வறுமை இருந்தாலும், தரித்திரங்கள் இருந்தாலும், நோய்வாய்ப்பட்டு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது எல்லாம் போகணும். அதற்காகத்தான் இளநீர் அபிஷேகம், இளநீர் குளுமை. அந்த குளுமை எப்படி சனீஸ்வரருக்கு தன்னுடைய பார்வையினுடைய ருத்ரம் மக்களுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக இளநீர் அபிஷேகம், ஆரத்தி. எவ்வளோ அழகாக பாருங்கள். நம்ம ஒரே இடத்துல, நம்ம திருநள்ளாறு போயிட்டு வர்றதே இந்த இடத்துல கஷ்டம். இப்போ அரிகேசநல்லூர் அரியநாதர் கோவில்லையும் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணி, இப்போ அடுத்தது மஞ்சள் பொடி. இந்த மஞ்சள் பொடி மங்களத்தை தரக்கூடியது. வீட்டில் எப்போ பார்த்தாலும் வியாதி, டாக்டர் செலவே இருந்துகிட்டு இருக்கு. சந்தன அபிஷேகம். பேரும் புகழும் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் நல்ல படிப்பு வரணும், அவங்களுக்கு சிந்தனைகள் நல்லா இருக்கணும், மெமரி பவர் கூடணும். அப்படின்னா இந்த சந்தனங்களை நம்ம உபயோகப்படுத்தணும். நெத்தியில் சந்தனம் வச்சுக்கிட்டால் அவ்வளோ நல்லது. கழுத்தில் சந்தனம் வைக்கக்கூடாது. உடனே ஏன் வைக்கக்கூடாதுன்னு கேட்குறத விட, அதை வச்சா என்ன ஆகும்னு, சளி கட்டும், குளிர்த்தியானது, ரொம்ப கோல்டு எஃபெக்டாக உள்ளது. அதை நம்ம கழுத்தில் வைக்கும்போது அதிகமான குளிர்ச்சி, நெற்றியில் வைக்கும்போது ஆங்கில சக்தி குளிர்ச்சியாக இருக்கும். அதற்காக உங்களுக்கு நெற்றியில் வைக்க சொல்கிறோம். சந்தனம் அப்படின்னா அவருடைய அரியநாதனுடைய அந்த சந்தனம் சனீஸ்வரர் மேலே இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அபூர்வமான ஒரு மகா ஔஷதம். இந்த 16 வகையான அபிஷேகம் செய்வாங்க. இந்த 16 வகையான அபிஷேகங்களும் ஒன்றொன்று ஒவ்வொருத்தருக்கு விடமான மருந்து. அந்த மருந்தை நீங்கள் உபயோகப்படுத்துறதுங்கிறது புத்திசாலித்தனமும் சூட்சமும் தெரிஞ்சு செய்யணும். சார் என்ன சார் நேரலையில் ஜோதிடமே சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு நேரலையில் சொல்லிக்கிட்டே போகிறீங்களேன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வரணும் இல்லைங்களா? அதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணுறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களது பிறந்த தேதி, வருஷம், மாதம், நேரம் எல்லாம் எடுத்து வச்சுங்க. இப்போ 8:22 ஆகுது. 8:24க்கு மீனத்துக்கு வரட்டும். வந்த பிறகு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் நிகழ்ச்சி முடிஞ்சிடுச்சின்னு நினைக்காதீங்க. உங்களது ஜாதகத்துக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மீனத்தில் வந்துட்டார். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். மீனத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்க்குறத விட மீனத்துக்கு வந்த பிறகு பார்க்குறது தானே உச்சிதம். அதனால் முதல்ல எந்த ஒரு ஆர்வமும் ஒரு டென்ஷனும் இல்லாமல் அந்த பெயர்ச்சியை கண்டு ரசிப்போம். இறைவனது அருளை பெறுவோம். குரு அருளும், திருவருளும், இறை அருளும், 3 அருளையும் முதல்ல வாங்கிக்குவோம். அங்கே பாருங்கள், அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திருநள்ளாறில், காரைக்காலில் இருந்து எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. கண் இமை கொட்டாமல் காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியெல்லாம் மீனத்துக்கு போக போகிறார், மீனத்தில் எப்படி கொடுக்க போகிறார், அவர் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய மாற்றங்களை கொடுத்துட்டாரே, அந்த மாற்றங்கள் எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு நிறைய பேர் சந்திச்சிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி நிறைய மாற்றம் வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ மாற்றங்கள், அதிகாரிகள் மாற்றம், ஆட்சி மாற்றம், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அதிகாரிகள் பண்ணுறாங்க. அப்படின்னா முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கிரகங்கள் அவங்களுடைய செயல்பாடுகள், ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம், பணவரவு. சாதாரண மனுஷனுக்கு நமக்கு என்னங்க வேணும்? நல்ல உத்தியோகம், நல்ல பணவரவு, மன நிம்மதி, சந்தோஷம், போர் பதட்டம் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும். வெளிநாட்டில் நம்ம குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, நம்ம உடன்பிறப்புகள்லாம் இருக்காங்க, அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ. அப்படின்னா சனீஸ்வரர் நல்லதையே செய்வார், நல்லதையே தருவார். ஏன்னா குருவோட வீட்டுக்கு வரார். அது மட்டும் இல்லை, குரு 9ஆம் பார்வையாக உச்சம் பெற்று பார்க்க போகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் குரு உச்சம் பெறுகிறார். அப்படி குரு உச்சம் பெறக்கூடிய காலம் இந்த காலம். இந்த காலத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, சனியும் செவ்வாயும், சனி செவ்வாய் சேரும் காலம். 5 கிரகங்கள் ஒரே வீட்டில். அதனால தான் இந்த பதட்டம். இங்கே பாருங்கள், சுவாமியினுடைய அருட்கடாட்சம், முதல் பார்வை, அருமையான பார்வை பாருங்கள், அற்புதமான பார்வை. தீப ஜோதியில் சுவாமியினுடைய விளக்கு. எல்லாம் வேண்டிங்க. உங்கள் குடும்பத்தார் பேர் சொல்லி, அவங்களுடைய நட்சத்திரம் சொல்லி, குரு இங்கே உங்களுக்கு அற்புதமாக ஆரத்தி காட்டுறார். சகல சௌபாக்கியமும், ஆரோக்கியமும், மன நிம்மதியும், நிறைய பணம் சம்பாரித்து பேரும் புகழும்
தந்தி டிவி நேயர்கள் மட்டுமல்ல, உலகமே செழிக்க வேண்டும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, இந்த உலகமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய டிராயிங் ரூமில் வந்து இதையெல்லாம் நாங்கள் காமிச்சிட்ருக்கோன்னா எங்களது பூர்வ ஜென்ம சுக்கூர்த்தம். இதற்கு நானெல்லாம் ஒரு துணையாக இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன தூண்டுகோலாக இருக்கிறோம் அப்படின்னா, அதெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியம். சுவாமியினுடைய அழகு, சுவாமியினுடைய அலங்காரம், சுவாமியினுடைய அபய ஹஸ்தம், இதை நீங்கள் முதல்ல உள்வாங்கிக்கணும். ஸ்தான பலம்தான், சனீஸ்வரருக்கு ஸ்தான பலம்தான், பார்வை பலம் இல்லை. இருந்தாலும் ஸ்தான பலம் எங்கே உட்காந்துருக்கார்? காரைக்காலில் இருக்கார், தர்பாரண்யேஸ்வரராக இருக்கிறார். எப்படிப்பட்ட அருட்காட்சி பாருங்கள், அற்புதமான காட்சி. பஞ்சபூதங்களுக்கு சாட்சியாக, நவகிரகங்களில் ஆயுள்காரனாக, நவகிரகங்களில் நியாயத்தையும் தர்மத்தையும் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கும் மகா சன்னிதானத்திற்கும் அதே மாதிரி மக்களுக்கும், இந்த மக்களெல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக தலைமை அர்ச்சகர் எல்லோருக்கும் அந்த விபூதியை கொடுத்து அருட்பிரசாதத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். நல்லா கவனிங்க, அந்த வெத்தலையில் வச்சு கொடுக்குறார். அதில் குருமகா சன்னிதானம், குரு அருள். இப்போ உங்களுக்கு கொடுத்தது இறை அருள். அந்த இறை அருளை குரு அருளோடு சேர்ந்து அதையெல்லாம் செயல்படுத்தி இந்த சனிப்பெயர்ச்சியை நடத்தக்கூடியவர்களுக்கு மங்களத்தை தரணும்னு நெற்றியில் வெற்றி திலகம் இடுகிறார். இதுதான் குரு. தனக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் இந்த உலகமே செழிக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்கிறார். பரிவட்டம் கட்டுகிறார்கள். தர்மபுரம் ஆதீனம் அவர்களுக்கு, அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கும், சன்னிதானம் அவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது. இங்கே கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம் பெயர்ந்தார். இந்த இடம் பெயர்ந்த உடனேயே முதலில் மங்களத்தை தருகிறார். தருமபுரம் ஆதீனம் அவர்களுக்கு மங்களத்தை தருகிறார். குருவுக்கு முதல்ல அவர் வந்த உடனே குருவுக்கும் சொல்லிடுறார். எப்படிப்பட்ட ஒரு அலங்காரம் பாருங்கள். எள் கலந்த வடை, அந்த வடையோடு சேர்ந்து சுவாமிக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க எள் கலந்த வடை எதற்காக அப்படின்னா, அயன் அண்ட் புரோட்டீன், அயன் இரும்பு சத்து நிறைய வேணும்னா நிறைய எள் சாதம், எள் வந்து தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்காகன்னா உங்களுக்கு அயன் அண்ட் புரோட்டீன் நிறைய இருக்கும். அதனால தான் உங்களுக்கு எள் சாதம்லாம் நிறைய எடுத்துக்கணும், எள்ளு உருண்டை சாப்பிட்ணும், குழந்தைகளுக்கு எள்ளு உருண்டையெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது எதற்காக அப்படின்னா, இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். சனீஸ்வரருக்கு உலோகம் என்ன அப்படின்னா இரும்பு தான். அந்த இரும்புக்கு உண்டான நவதானியம், இதெல்லாம் ஆயுள் காரகன், ஆயுள் விருத்தி. இரும்பு சக்தி உங்களுக்கு நிறைய இருந்ததுன்னா நிறைய நேரம் நீங்கள் வேலை செய்வீங்க. நிறைய நேரம் வேலை செஞ்சால் பேரும் புகழும் கிட்டும். இப்போ 8/29 இருந்து நேரலையில் உங்களது பிறந்த தேதி, வருஷம், மாதம், நேரம் எல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு இடம்பெயர்ந்த உடனேயே உங்கள் ஜாதகத்துக்கு என்ன பலன்னு சொல்கிற நிகழ்ச்சி தொடக்கம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது பலன் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா, அந்த நம்பரில் பிறந்த தேதி, வருஷம், மாதம் சொன்னீங்கன்னா, நீங்கள் எதுக்காக கூப்பிட்டீங்க, உங்கள் பிரச்சனை என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் லக்னம் என்ன, இதையெல்லாம் பார்த்து உங்களுக்கான பலன்கள் சொல்லப்படும். மீனத்தில் வந்திருக்கிற சனீஸ்வரர் மங்களத்தை தருவாரா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ரகசியம். முதல் காலர் வந்திருக்காங்க. ஏன்னா சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சிங்களே. சனிப்பெயர்ச்சி ஆன உடனே நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்போ ரெடியாக இருக்காங்க. சனீஸ்வரருடைய அருட்கடாட்சத்தோடு, அவருடைய பார்வையோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். சுவாமி, நீங்கள் எல்லாருக்கும் நல்லதே செய்யணும், நல்லதே கொடுக்கணும், ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். நம்ம தந்தி டிவி நேயர்கள் மட்டுமல்ல, இந்த உலகமே செழிக்க வேண்டும், போரில்லாத ஊரை தர வேண்டும், நோயில்லா வாழ்வை தர வேண்டும், சந்தோஷமான வாழ்க்கை தர வேண்டும், குழந்தை குட்டிங்களோட எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் அனுகிரகம் பண்ணணும், அந்த வாக்கு தரணும்னு சொல்லி முதல் காலர் முனீஸ்வரி அம்மா, வணக்கம்மா.
சார் வணக்கம் சார். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் விருதுநகர் மாவட்டம் காளியாப்பட்டியிலேருந்து பேசுகிறோம் சார். பேரும் காளியாப்பட்டி தானா? சொல்லுங்கள், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். டேட் ஆஃப் பர்த் வந்து 2/10/1998 சார். எத்தனை மணிக்கு பிறந்தீங்கம்மா? வெள்ளிக்கிழமை இரவு 12:52 சார். என்னோட தம்பி இது சார். அம்மா 52 நிமிஷம்னா வெள்ளிக்கிழமை காலையிலையா சனிக்கிழமை காலையிலையா? வெள்ளிக்கிழமை இரவு 12 மணிக்கு சார். வெள்ளிக்கிழமை இரவுனா 3ஆம் தேதி தானம்மா சொல்லணும்? ஆமா சார். ஆனா அப்போ ஏம்மா நீங்கள் 2ஆம் தேதின்னு சொல்கிறீங்க? சரி, இப்போ முனேஸ்வரி அவங்களுடைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் கரெக்டா? ஆமா சார். கும்பராசி. ஆமாங்க சார். 2 கேள்விதான். ஒன்று, திருமணம் மங்களத்தை தரக்கூடிய சனீஸ்வரர் இவருக்கு நல்ல உத்தியோகத்தையும் திருமண வாழ்க்கையும் எப்படி ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு கேள்வி. அதுக்கு தான் நீங்கள் நிற்கிறீங்க, கரெக்டாம்மா? ஆமாம்மா. இவருடைய ஜாதகத்தில் குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் செவ்வாயும் ராகுவும் இருப்பதும் 10ஆம் இடத்துல போய் சனீஸ்வரர் வக்கரம் பெற்று நீச்சமடைவதும் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும், தொழிலை பாதிக்கும். ஆகவே ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வாங்க, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. முதல்ல உத்தியோகத்தில் உயர்வு, அதே மாதிரி இவருக்கு நல்ல திருமண வாழ்க்கைக்கு நல்ல பெண். உங்கள் வீட்டுக்கு தெற்கு புறமாக பெண் இருப்பாள், படித்தவளாக இருப்பாள், நல்ல வசதி வாய்ப்புகள் உடைய பெண்ணாக இருப்பாள். இந்த டிசம்பருக்கு பிறகு திருமணம் நடக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். என்னுடைய அன்பு நேயர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலையில் பிறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பின்னிரவு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த பின்னிரவை வந்து முன்னால் எடுக்கணுமா பின்னால் எடுக்கணுமா அப்படிங்கிறது ஒரு சின்ன குழப்பம். ஆனால் அதை வந்து நீங்கள் சரியானபடி சொன்னால் லக்னமும் நட்சத்திரமும் குறிப்பது சௌகரியமாக இருக்கும். நெல்லையில் இருந்து உங்களது பார்வைக்கு அரியநாத சுவாமி சன்னதி, அரிகேசநல்லூர், அந்த ஊர் பேர் அரிகேசநல்லூர் அருள்மிகு ஸ்ரீ அரியநாத சுவாமி. எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். நீங்கள் உலகத்தில் 2 இடத்துக்கு பேர் தான் கருவறைன்னு பேர். ஒன்று வந்து இறைவன் வாழும் இடம், இன்னொன்று வந்து நாம் வாழ்ந்த இடம். என்ன ஒரு அழகு பாருங்கள். அரியநாத சுவாமி, அரிய காட்சி. இப்படிப்பட்ட காட்சி நமக்கு தெரியுமா, பார்த்துருக்க முடியுமா? இந்த இறைவனெல்லாம் நான் எங்கே போய் காண்பேன்? அரியநாத சுவாமி திருநெல்வேலிக்கு போயிருப்பேன், காந்திமதியை பார்த்துருப்பேன், ஆனால் எங்கள் ஐயா நெல்லையப்பரை பார்த்துருப்பேன், அருள் வழங்கும் குபேரேஸ்வரரை பார்த்துருப்பேன். ஆனால் அரியநாத சுவாமியை நான் பார்த்துருக்க முடியுமா? இப்படி ஒரு அரிய காட்சி எனக்கு சனி பெயர்ச்சி வந்த உடனே கிடைக்குதுன்னா ஒரு அரிய பாக்கியம்தான் எனக்கு. ஆக குரு வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு ஒரு அரிய பாக்கியம், அந்த ஈசனை தரிசனம் செய்யக்கூடிய மகா பாக்கியம், மகா சுகிருதம். இதில் இருந்தே எனக்கு சகுன சாஸ்திரம் நல்லா தெரியுது. இந்த சனி பயிற்சி எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா பார்த்த உடனேயே அந்த அரியநாதர் காட்சி கொடுத்தார் இல்லைங்களா? நான் இப்போ போய் திருநெல்வேலியில் தேடி தேடி நான் அரியநாதர் எங்கே இருக்காருன்னு தேட முடியுமா? இங்கே எவ்வளோ அழகு பாருங்கள், எவ்வளோ அலங்காரம். நாகத்தில் நமக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்கும் இந்த ஈசன் மக்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை தரணும், மன நிம்மதியை தரணும், கிரக பீடைகள் போகணும். பேச போறாங்களா? திரும்பி பார்த்து பேச சொல்லுங்கண்ணா. அவன் எப்படி திரும்பி பார்த்து சொல்லுங்க. நம்ம நேயர்கள் அத்தனை பேரும் பிறந்த தேதி, வருஷம், மாதம், நேரம் எல்லாம் கொடுங்க. நேரலையில் வந்துருங்க. பிறந்த தேதி, வருஷம், மாதம், நேரம் கொடுத்துருங்க. முதல்ல ஜெயலக்ஷ்மி தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்காங்க. முத்து எடுக்கும் நகரம், முத்து தரும் நகரம், சந்திரனுடைய அம்சம் பெற்ற நகரம். வாங்க பேசுவோம். வணக்கம் சார். அம்மா வணக்கம்மா, சொல்லுமா. வணக்கம் சார். சொல்லுமா. வணக்கம்மா, சொல்லுங்க. என் பையனுக்காக கேட்கணும்.
கொடுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 2/4/2006 எத்தனை மணிக்குமா? காலை 10:45 மணிக்கு. எந்த ஊரில் பிறந்தாங்கம்மா? சாத்தான்குளம். வெரி குட், சூப்பர். கிருத்திகா நட்சத்திரம், ரிஷபராசி சார். ரிஷப ராசி, கரெக்டுங்களா? ஆமா சார். நல்ல பையன், கொஞ்சம் உடம்பு படுத்துது, அதே நேரத்தில் சோம்பேறித்தனம் கொஞ்சம் நிறைய இருக்குது, படிக்கிறதுல கவனம் இல்லை, டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லுன்னு இருக்கான். சார் இவன் எப்படி சார் படிப்பான்? எதிர்காலம் நல்லா இருக்கா? அடிக்கடி வேறு கோல்டும் காஃபும் சளியும் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த கேள்வி கேட்க போகிறீங்க. ஆமா சார், ஆமா சார். எந்த ஊரில் இருக்கீங்கம்மா? அவன் சென்னையில படிக்கிறான் சார், நான் தூத்துக்குடியில இருக்கேன். அவன் சென்னை இன்ஜினியரிங் படிக்கிறான். ஒன்றும் கவலை இல்லை. சென்னையில் எந்த ஊரில் இருக்காருன்னு சொல்லுங்கள், நியர்பை கோவில் சொல்கிறேன். அந்த இது தாம்பரம் பக்கத்துல அந்த சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். வெரி குட். 18 சித்தர்கள் தாம்பரத்தில் இருக்காங்க. சித்தர்கள் வழிபாடு மாதிரி இவனுடைய ஜாதகத்தில் அற்புதத்தை தரக்கூடியவங்க யாரும் இல்லை. ஏன்னா இவனுடைய ஜாதகத்தில் இப்போதைக்கு ராகு மகா திசையில் ராகு புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் குருமார்களையும் வழிபடணுங்கிறது விதி. ஆகவே தாம்பரத்தில் 18 சித்தர்கள் வீக் டேஸில் போக முடியாது, கவலை விட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் போயிட்டு பால்கோவா, தூத் பேடா அதை வாங்கி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் தானம் பண்ண சொல்லுங்க. இவனையும் கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்க. அப்படி செய்யும்போது இவனுக்கு அந்த பூரண கடாட்சம், பூரண அருள் கிடைக்கும். அந்த ராகுவின் தாக்கம் போகும், மெமரி பவர் கூடும், நல்லா படிப்பான். ஓகேம்மா, நன்றி, வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். ராமநாதபுரத்திலிருந்து அமுதலட்சுமி வந்திருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. ஜெயலட்சுமி முடிஞ்சது, இப்போ அமுதலட்சுமி சொல்லுங்கம்மா. நான் பையனுக்காக கேட்கணும் சார். கொடுங்கம்மா, கொடுங்கம்மா. பையன் பிறந்தது 28/3/2002. மாலை 6:10. எத்தனை மணிக்கு? 6:10. ஆமா சார். வியாழக்கிழமை இன்னைக்கு பிறந்தானா? ஆமா சார். ஹஸ்த நட்சத்திரம், கன்னி ராசியா? ஆமா சார். லக்னம் இவருக்கு கன்னி லக்னமா? ஆமா, கன்னி லக்னம். உத்தியோகம் தான். எப்போ உத்தியோகம் கிடைக்கும்? எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும்? கல்யாணம்லாம் இன்னும் டைம் இருக்குது சார், எங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்கள் அதை பற்றி சொல்ல வேண்டிய, முதல்ல சம்பாதிக்கணும்ல சார். அதனால் முதல்ல உத்தியோகம், மேற்கொண்டு படிப்பானா இல்லை வேலைக்கு போவானா? இவனுடைய எதிர்கால வாழ்க்கை முதல் குரு வீட்டுக்கு வந்திருக்கார், சனீஸ்வரர். இவனுக்கு எப்படி இருக்கும்? கண்டச்சனி, இடமாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும், அதிக பொறுப்பு தரக்கூடிய நல்ல உத்தியோகத்துக்கு போவான். இவன் எந்த ஊரில் இருக்காமா? இப்போ தூத்துக்குடியில் இருக்கான் சார். தூத்துக்குடியிலேயே இருக்கான். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தூத்துக்குடியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம், இந்த சங்கு கிடைக்கும். அந்த சங்குல சுவாமிக்கு வலம்புரி சங்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலில் நீரினால் அபிஷேகம் பண்ணுறது திங்கக்கிழமையில் கொடுத்து அந்த நீரை தலையில் தெளிச்சுக்க சொல்லுங்கள், முகத்தில் தெளிங்க. தரித்திரம் போகும், லக்ஷ்மி கடாட்சம் வரும், நல்ல உத்தியோகம் வரும், வருமானம் வரும். 2 வருஷம் போகட்டும், அதை விட உத்தியோகம், இடமாற்றம், ஊர் மாற்றம் வந்தே தீரும். வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். என்னங்க ஒரே எதுகை மோனியோட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அடுத்தது தங்கம், பாண்டிச்சேரியில இருந்து சொல்லுங்க. தங்கம். கங்கா சார், பாண்டிச்சேரியிலேருந்து. சொல்லுங்க கங்கா. அவன் பேர் கங்கா. 7/8/1993. எத்தனை மணிக்கு? ஈவினிங் 4:25. இது யாருடைய ஜாதகமா? என்னோட ஜாதகம் சார். தங்கமான ஜாதகம்தான். கங்கைன்னு பேர் வச்சிருக்கீங்க, தங்கமான ஜாதகம்தான். உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி. படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. நல்ல ஜாதகம் போங்க சார். நீங்கள் தான் நல்ல ஜாதகம் சொல்கிறீங்க. நான் எதை சொல்கிறது? என்னுடைய பர்சனல் லைஃப்பை சொல்லவா? உடல் ஆரோக்கியத்தை சொல்லவா? வருமானத்தை சொல்லவா? ஏதோ ஒரு மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கேனே சார். ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டீங்க, ஏதோ ஒன்று நோண்டிக்கிட்டே இருப்பீங்க. வெரி ஆக்டிவ், புத்திசாலியான பெண், கௌரவமான பெண். இந்த உடம்பு வேற படுத்திக்கிட்டு இருக்கு. இடுப்புக்கு கீழே வலி, கால் வலி, மூட்டு வலி. வேறு ஏதாவது நீங்கள் குறிப்பிட்டு கேட்கணுமா? வேலை இல்லை சார். வேலை எப்போ கிடைக்கும்? இப்போ கிடைச்சிருமா? எந்த ஊரில் இருக்கம்மா?
பாண்டிச்சேரி சார். நான் சொல்கிறத நல்லா கேளுங்க. உங்களுக்கு நிச்சயமாக ஒரு 3 மாதம், அதுவே ஜாஸ்தி, 30 நாளில் உங்களுக்கு கிடைக்கும். அங்கே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய சிலை இருக்குது பாண்டிச்சேரியில், தெரியும்ல? அதை எதிர்த்தா மாதிரி ஒரு சித்தர் சமாதி இருக்குது, சித்தானந்த கோயிலா? கரெக்ட், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அந்த கோவிலுக்கு போங்க, அபிஷேகம் பண்ணுங்க, முடிஞ்சால் திங்கக்கிழமையில் போய் பண்ணுங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணுங்க. அந்த கோவில் குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு பொறி போடுங்கன்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, பிஸ்கெட் போடுங்க. அந்த மீன்களை அதை சாப்பிடும், பொரியை சாப்பிடாது. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வம். அந்த கோவிலில் போயிட்டு பிஸ்கெட்டை வாங்கி போடுங்க. 3 மாதம் இல்லைன்னா 30 நாளில் உங்களுக்கு முதல்ல உத்தியோகம், உடல் ஆரோக்கியம், வீட்டில் மன நிம்மதி, சந்தோஷம். அந்த சித்தர் மாதிரி ஒரு அற்புதமான கோவில், அற்புதமான இடம், கேட்டதை கொடுக்கும் மகாவிருட்சம், அங்கே போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சதீஷ் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கார். சார் சொல்லுங்க சதீஷ். வணக்கம் சார். வணக்கம் சார். 24/10/1993. எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? 11:23 AM. எந்த ஊர்ல? திருப்பூர். பிறந்தது குமாரபாளையம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கீங்க. உங்க வாழ்க்கை நீங்க பார்க்காத பிரச்சனையே இல்லை சார், எல்லாம் பார்த்துட்டீங்க. என்னங்க இப்போ என்ன அப்படி ஒரு சிரிப்பு, ஒரு தெய்வீக சிரிப்பா? என்ன சிரிப்பு? எனக்கு தான் சார் தெரியும் அந்த கஷ்டம். 10 லட்ச ரூபா வந்துடும் சார்னு இப்போ நான் சொன்னேன், வரட்டும் சார், போயிடும் சார் அப்படி சொன்னால் போனால் போதும் சார். அந்த ஃப்ளோட்டிங் மைண்டு வந்ததே உங்களுடைய கடந்த கால அனுபவங்கள் தான். இது பொது நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால என்னால் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல முடியல. இருந்தாலும் ஒரே ஒரு அண்டர்லைன் போட்டு சொல்கிறேன். செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள், மான அவமானங்கள், சொந்தங்கள் பந்தங்கள் கூட கிடையாது. நான் இப்போ பேச ஆரம்பித்தோன்னா கண்ணீர் விட்டு அழுதுறீங்க. ஏன் சார் எனக்கு மட்டும் இப்படி? என் ஜாதகம் பார்க்குறீங்களே, நான் ஏதாவது தப்பான ஆளாக கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. நேர்மையாக இருப்பீங்க, நியாயத்தை பேசுவீங்க. முதல்ல உங்களுக்கு உத்தியோகம், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு திருமண வாழ்க்கை. இதில் 2த்துலேயுமே எனக்கு நிம்மதி எப்போ தான் சார் வரும் அப்படின்னா 1/6/2026 சனி பெயர்ச்சி, சனி உச்சம் பெறப் போகிறார். ஒரு முறை ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஆபத் சகாயேஸ்வரரை போய் பார்த்துட்டு வாங்க. அதுலேயும் அவருக்கு பன்னீர் வாங்கி கொடுங்க, நல்லெண்ணெய், எள் எண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய் சுவாமிக்கு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. இதை 2த்தையும் செஞ்சுட்டு வாங்க. முதல்ல உத்தியோகம், 2வது மன நிம்மதி, 3வது திருமண வாழ்க்கையில் சந்தோஷம். இது 3மே கிடைக்கும். இந்த 3 தானே சார் நீங்கள் கேட்டீங்க? சார். நன்றி, வாழ்க வளமுடன். வணக்கம். இப்போ சனிப்பெயர்ச்சி வந்துருச்சு. இப்போ அடுத்தது என்னுடைய ராசிக்கு, என்னுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்கும்? பொது பலன்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் வேணாம். அப்போ அரியலூரில் இருந்து அஜித் குமார்னு ஒருத்தர் வந்திருக்கார். நீங்கள் அஜித்துன்னு சொன்ன உடனே வேறு ஒருத்தர் நினச்சிட்டீங்களோ? பார்ப்போம் அவருடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்னு பேசுவோம். சொல்லுங்கள் சார், டேட் ஆஃப் பர்த் கொடுங்க அஜித். சார் வெரி குட் மார்னிங் சார். குட் ஆஃப்டர்நூன் அண்ட் குட் மார்னிங். சொல்லுங்கள் சார். 22/8/1997 இரவு 11:58 சார். பாருங்கள், என்ன ஒரு அஜித் குமார்னா அஜித் குமார் தான். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கீங்க, கரெக்டா? கரெக்ட். அற்புதமான மனிதர். அஸ்வினி நட்சத்திரம். கோபம் தான் ஜாஸ்தி. நான் பிடிச்ச முசுலுக்கு 3 கால். அந்த கோபத்தை விட்டிங்கன்னா உங்களை மாதிரி அன்பான மனுஷன், பாசமான மனுஷன் யாருமே கிடையாது. 1 உத்தியோகம், 2 திருமண வாழ்க்கை. இந்த 2 கேள்வி கேட்டு தான் வந்திருக்கீங்க, கரெக்டா? கரெக்ட். திருமண வாழ்க்கை முடிஞ்சு சார். இப்போ எங்கே இருக்கீங்க? நம்ம நேட்டிவ்ல தான் சார். எங்கே? அரியலூரில். அரியலூர்ல தான். திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும், கோபப்படக்கூடாது. பர்ஃபெக்ஷனிஸ்ட். நான் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. 2வது உங்களுடைய வருமானங்கள் பாதிக்குது. இடமாற்றம் வருமா, தொழில் மாற்றம் வருமானா? சார், அரியலூரில் உங்களுக்கு பக்கத்திலேயே 12 ராசிக்கு உண்டான குபேரர் கோவில் இருக்குது. யோக குபேரர் கோவில், அற்புதமான கோவில். ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள சன்னிதானம் அங்கே தனித்தனியாக இருக்குது. அப்படிப்பட்ட மிக பழமையான கோவில், லேட்டஸ்ட் கோவில் கிடையாது, இப்போ கட்டின கோவில் கிடையாது, மிக பழமையான கோவில். அந்த கோவிலுக்கு மேஷ ராசிக்கு உண்டான
குபேரரை போய் பாருங்கள். வருமானம் கூடும், மன நிம்மதி வரும், இடமாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும், அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு குபேரரை அங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் ஊரெல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல மனுஷன், அன்பானவன், கொஞ்சம் கோபத்தை மாத்திரம் குறைச்சிங்க சார். நல்ல வாழ்க்கை வரும் சார். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். குடுவாஞ்சேரியிலிருந்து அசோக்னு ஒருத்தர் வந்திருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். அசோக் வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், திருவோண நட்சத்திரம், மகர ராசி. எனக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்கள் ஜாதகத்தை நான் கணிக்கணும். அது கோச்சார பிரகாரம் சொல்கிற பலன் அது சொல்லப்படாது. இங்கே நாங்கள் பார்க்கறது வந்து உங்கள் ஜாதகம் 300 பக்கம் இருக்குது. உங்ககிட்டயே உங்கள் ஜாதகம் ஒரு பக்கம்தான் இருக்கும். என்கிட்ட இப்போ 300 பக்கம் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்ன உடனேயே உங்கள் ஜாதகத்தை கணிச்சிடுறோம். 35 வருஷம் பார்க்குற அனுபவத்தினால ஒரு நிமிடம் ஜோதிடம். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு. சொல்லுங்கள் சார். 14/11/1980. எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? நான் இரவு பிறந்தேன் ஐயா. எனக்கு நேரம் சரியா தெரியல. குத்து மதிப்பாக சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 11 மணி வாக்கில் பிறந்திருப்பேன் ஐயா. வெரி குட். எந்த ஊரில்? நான் விழுப்புரத்துல பிறந்தேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கீங்க. கரெக்டா? ஆமாங்க. இந்த 7 வருஷமா நீங்கள் பட்ட கஷ்டம் இருக்கு பாருங்க, படாத பாடுபட்டுட்டு இருக்கீங்க. உண்மைதான். இப்போ உங்களுக்கு ஒன்று தான் சார். வாக்கிய பிரகாரம் மாறிடுச்சு, அப்புறம் திருக்கணித பிரகாரம் மாறலன்னு சொல்லக்கூடாது. எனக்கு பட்டிமன்றமே வைக்கலாம் போல இருக்கு சார். 7.5 சனி மாறிச்சா மாறலையா, இதுதான் உங்கள் கேள்வி. நெக்ஸ்ட், எனக்கு உத்தியோகத்தில் எப்போ நிம்மதி வரும், மேலதிகாரிகள் தொல்லை இல்லாமல் இருக்கலாம், வருமானங்கள் எப்போ சீராக இருக்கும். ரொம்ப ஆனஸ்ட்டாக சொன்னேன்னா, எனக்கு தகப்பனாலேயோ யாராலேயோ பிரயோஜனம் இல்லை. 2 கை 2 கால் தான். சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உடல் ஆரோக்கியம் வேணும். இதுக்கெல்லாம் என்ன சார் வழி? இதுதான் உங்கள் கேள்வி. கரெக்டாக? உண்மைதான் சார். இப்போ எங்கே இருக்கீங்க நீங்கள்? நான் கூடாஞ்சேரியில் இருக்கேன் சார். கவலையே படாதீங்க, நேராக நீங்கள் அங்கேருந்து கிளம்புங்க. ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் குருமகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு. பிறந்ததில் இருந்து கஷ்டப்பட்டீங்க. சந்திரமகாதிசை, செவ்வாய் மகாதிசை, ராகு மகாதிசை, இப்போ உங்களுக்கு குருமகாதிசை. இந்த குருமகாதிசையை வந்து அதிர்ஷ்டம் தரும், மிக அற்புதமான வாழ்க்கை வரணும், சொந்த வீடு கட்டணும், வாகனங்கள் வாங்கணும். 46 வயசு ஆயிடுச்சு, வரவுக்கும் செலவுக்கும் சரியாக ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஆகவே 1/6/2026 குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். இதை விட பெஸ்ட்டு காலம் வேறு எதுவும் கிடையாது. முதல்ல அந்த ஊரை விட்டு கிளம்புங்க. இடமாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும், எனி சேல்ரி எனி போஸ்ட், அதை கிளம்புனீங்கனாலே நல்லாயிருக்கும். ஆபத் சகாயேஸ்வரரை பார்த்துட்டு வாங்க. வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். விமலேந்திரன் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கீங்க. விமலேந்திரன் சொல்லுங்கள், என்ன வேணும்? டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. வணக்கம் சார். டேட் ஆஃப் பர்த் 9/10/2009. பையனுக்காக சார். எத்தனை மணிக்கு? காலையில் 3 மணிக்கு சார். எந்த ஊரில்? பாண்டிச்சேரியில் பிறந்தாப்புல சார். இந்த காலையிலன்னு சொல்லும்போது தான் பிரச்சனை. 9ஆம் தேதி காலையிலையா 10ஆம் தேதி காலையிலையா? 9ஆம் தேதி காலையில் சார். 3 மணிக்கு. வெள்ளிக்கிழமை காலையில் தானே? ஆமாம் சார். நல்லா தெரியுமா? தெரியும் சார். ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி. கரெக்டா? கரெக்ட் தான் சார். ஓகே. ரொம்ப அழகாக இருப்பானே பையன், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பானே. ஆனால் ஆமாம், கோவம் ஜாஸ்தி. உங்களுக்கும் அவனுக்கும் பாலிசி மேட்டர் ஒத்து வராது. பேசாத வரைக்கும் நல்லவன். இப்போ 2 கேள்வி கேட்கறதுக்காக தான் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். எப்படி படிப்பான், எப்படி எதிர்காலம் அமையும், எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும், நல்லபடியாக வருவானா, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கானே, விளையாட்டாக இருக்கானே, அப்படிங்கிறதா உங்கள் கேள்வி. கரெக்டா? கரெக்ட் தான் சார். இவன் கோவிலுக்கு கூப்பிட்டா வரமாட்டேனே சார். அதான் படிக்க மாட்டான், கொஞ்சம் அந்த ஸ்பெஷல் சைல்டு மாதிரி இருக்கிறான். ஃபியூச்சரில் ஒன்றும் கவலைப்படாதீங்க. திருவந்திபுரம் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கு. ஆமாம் சார். நல்ல ஜம்முன்னு வெண்ணெய் கலந்த தயிர் சாதம் மத்தியானம் சுத்தமாக செஞ்சு எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி, இவனுக்கு இஎன்டி ப்ராப்ளம் இருக்கும், காது, தொண்டை, மூக்கு, ஏதோ சம் ப்ராப்ளம், எங்கேயோ ஒரு பிளாக் இருக்குது. இதுக்கு ஜோதிட பரிகாரம் பிரயோஜனம் இல்லை. ஆனால் நான் சொன்ன இந்த தயிர் சாதமும் வெண்ணெய் கலந்து தயிர் சாதமும் தானம் பண்ணுங்க.
முதல்ல அது என்ன பிரச்சனைங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். முதல்ல உங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும், அற்புதமான வாழ்க்கை வரும். நல்லா படிப்பான் சார், அவன் வேலையை அவன் பார்த்துக்குவான் சார், அந்த மாதிரி வருவான். அந்த சனியும் சூரியனும் ஒரு வீட்டில் இருக்கப்படாது. அதே நேரத்தில் இவனுடைய ஜாதகத்தில் உச்சம் பெற்ற சந்திரன். ஆகவே நான் சொன்னதை செய்யுங்க, நல்ல டாக்டரை பாருங்கள், அதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சங்கீதா பொள்ளாச்சியில் இருந்து பேசுகிறீங்க. வணக்கம்மா சங்கீதா, சொல்லுமா. சார் குட் மார்னிங் சார். சார் 11/10/1975 சார். எத்தனை மணிக்குமா? 8:23 சார் காலையில். எந்த ஊர்லம்மா? சனிக்கிழமை கோயம்புத்தூர்லைங்க சார். இது யாருடைய ஜாதகம்மா? ஹஸ்பண்டோடதுங்க சார். அப்படியா? ஆமாங்க. என்ன வேலையும் வருமானமும், குழந்தையாவே இருக்காரே சார், ரொம்ப கஷ்டப்படுறாரு, சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறாரு, எல்லாருக்கும் உதவுறாரு, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்னா கேட்க மாட்டேன்றாரு, அன்பானவர், பாசமானவர், ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கார். வருமானம் எப்போ வரும், இவருடைய உடல் ஆரோக்கியம் எப்போ தேரும், இரவில் தூங்க மாட்டேங்கிறார், ஏதேதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கார், இவருக்கு எப்போ நிம்மதியான வாழ்க்கை வரும், இவரால் என்னுடைய உடம்பும் கெட்டு போகுது, எனக்கும் இவரை பற்றின சிந்தனையும் குழந்தைகளை பற்றின சிந்தனையும் இருக்குது அப்படிங்கிறது தான் உங்கள் கேள்வி. கரெக்டாம்மா? ஆமாங்க சார். திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கும் திருப்பாம்புரம் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கும் போயிட்டு வாங்க. அங்கே பாருங்கள், சுவாமி தரிசனம் அருமையாக, அந்த அருட்கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கணும். இப்போ சனீஸ்வரருடைய தரிசனம் கிடைச்சிருச்சு, ஆனால் இதுக்கு போயிட்டு வாங்க, திருப்பாம்புரம் அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த திருப்பாம்புரத்தில் சுவாமிக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வஸ்திர தானம் பண்ணிட்டு வாங்க. சுவாமிக்கே வஸ்திர தானம் பண்ணுங்க. இதை ரெண்டுத்தையும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அவருக்கு உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம், உத்தியோகம், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் கூட அவ்வளோ பெரிய பிரச்சனையை தரமாட்டார். தைரியமாக போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மீண்டும் பாண்டிச்சேரியில் இருந்து புதுச்சேரியில் இருந்து ஜெயக்குமார். சொல்லுங்கள் ஜெயக்குமார். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் டேட் ஆஃப் பர்த் 12/10/1983 சார். எத்தனை மணிக்கு? 12:30 சார் மதியம். இந்த ஊரில்? விழுப்புரம் சார். விழுப்புரத்தில் போகணும் சார். இது யார் ஜாதகம்? என்னுடைய ஜாதகம் தான் சார். இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க? பாண்டிச்சேரியில் தான் சார் இருக்கேன். பாண்டிச்சேரி டவுனா இல்லை வேறு எங்கே இருக்கீங்க? ரெட்டியார்பாளையம் சார். ரெட்டியார்பாளையத்தில் இருக்கீங்க. வெரி குட். ஆமாம் சார். செவ்வாய் திசை நடந்துக்கிட்டு இருக்கு, தொழில் பாதிக்குதே சார். என்ன தொழில் பண்ணுறீங்க? கம்பெனியில் ஃபீல்ட் ஆஃபீஸராக இருக்கேன் சார். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்களே. ரெக்கக்னேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் சார். கிட்டத்தட்ட 10 வருஷமாக ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் சார். பணம் தரலன்னு கூட நீங்கள் கவலைப்படல. எனக்கு ரெக்கக்னேஷன் இல்லை சார், கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எனக்கு ரெக்கக்னேஷன் தரமாட்டேன்றானுங்க சார். பக்கத்துலேயே காலாட்டி நிற்கிறான், அவனுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்க மாட்டேன்றானுங்க சார். இத்தனைக்கு நீங்கள் நல்ல மனுஷன், என்ன பண்ணலாம்? குழந்தை பாக்கியம் இல்லை சார். கிட்டத்தட்ட 10 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை சார். எனக்கு இது பொது நிகழ்ச்சி, அதுவும் இந்த நிகழ்ச்சி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மனைவி என்ன நட்சத்திரம் சொல்ல முடியுமா டக்குன்னு? அது சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சார். சரிங்க, கவலைப்படாதீங்க, குழந்தை பாக்கியம் இருக்குது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ரஜு பொருத்தம் இல்லை. IOL IVFல மட்டும்தான் இதுக்கான வாய்ப்பு இருக்குது. இனிமேற்பட்டு இதற்கு கோவில்களோ தானங்களோ தர்மங்களோ பிரயோஜனம் இல்லை. எதற்காகனா ஜோதிடம் என்பது வேறு, வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வேறு. இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, போட்டுக்கிற துணி, அந்த ஸ்மெல்லு, சென்ட்டு, இதெல்லாம் கூட குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு தடையாக இருக்கும். ஆகவே தயவு செஞ்சு நீங்கள் நல்ல டாக்டரை போய் பாருங்கள், 2 பேரும் செக்கிங்க்கு போங்க. ஆனால் குழந்தை பாக்கியம் உண்டு. IOL IVFல 1/6/2026 போய் பாருங்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மதுரையில் இருந்து சரோஜா அப்படிங்கிறவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கள். சார் வணக்கம் சார். அம்மா சொல்லுங்கம்மா. சார் என் மகனுக்கு கேட்கணும் சார். கேளுங்க சார் பாலாஜி சார். 11/7/2002 சார். எத்தனை மணிக்கு? இரவு 9 மணிக்கு சார். ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கா சொல்லுவேன், அவசரப்படாதீங்க. நீங்கள் எதுவும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பூச நட்சத்திரம், கடகராசி, கும்ப லக்னம். நான் ஏதாவது தப்பாக சொல்லிடுவேணும்னு பயப்படாதீங்க. முதல்ல இவனுக்கு உத்தியோகம்,
நல்ல வாழ்க்கை எப்போ சார் அமையும்? சார் நல்ல பையன் சார், என் மேலே ரொம்ப உயிராக இருக்கான், நல்ல உத்தியோகம் கிடைக்க மாட்டேங்குது, உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, தவிடுக்கு போனால் காற்றடிக்குது, நல்ல உத்தியோகம் கிடைக்குமா, கடந்த 7 வருஷமாக கஷ்டப்படுறான் சார், உடம்பும் படுத்துது, இவனுக்கு எப்போ தான் சார் அப்படின்னா 1/6/2026. நான் ஏன் எல்லாருக்கும் அந்த 1/6/2026 சொல்கிறேன்னா, 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு உச்சம் பெறுகிறார். அப்படிப்பட்ட உச்சம் பெறக்கூடிய அந்த குரு பார்வை ஏற்பட போகுது. அப்போ இவருக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் வரும், அற்புதமான வாழ்க்கை வரும். உனக்கு என்னம்மா மனக்கவலை? மதுரையில் இருக்கே, மதுரையில் இன்மையில் நன்மை தருவார் திருக்கோவில், தெரியுமா? சரிங்க சார். சார் நீங்க ஏற்கனவே அங்க போய் பாலாபிஷேகம் பண்ண சொன்னீங்க சார், பண்ணணும் சார். வேலை கிடைச்சி ட்ரைனிங் 3 மாசம் கோயம்புத்தூருக்கு போயிருக்கான் சார். வெரி குட். இப்போ அவனுக்கு வெளியூர்ல கிடைக்குமா இல்ல கோயம்புத்தூர்ல வேலை பார்க்க சொல்லவா சார்? அதே இம்மையில் நன்மை தருவார் கோவிலுக்கு போங்க, மறுபடியும் பாலாபிஷேகம் பண்ணுங்க. அந்த முடிவு எடுக்க வேண்டியவர் அந்த ஈசன் தானே ஒழிய நான் இல்லைம்மா, நான் வழிகாட்டுறது மட்டும்தான். ஆகவே மறுபடியும் அவருடைய பாதம் சரணடையுங்கள். ஆகவே வெற்றி பெறுங்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஆகவே வேளச்சேரியில் இருந்து சங்கர்னு ஒருத்தர் வந்திருக்கார். சொல்லுங்க சங்கர். ஹலோ. சொல்லுங்க சங்கர். சார் வணக்கம் சார். வணக்கம். என் பெயர் சங்கர். நான் பிறந்த தேதி 2/9/1985 திங்கட்கிழமை காலை 10 மணி. வெரி குட் சங்கர், சூப்பராக சொல்லியிருக்கீங்க. ஒரு தங்கு தடங்கள் இல்லாமல் அற்புதமான ஜாதகம். அது ரேவதி நட்சத்திரம், மீன ராசி இல்லையா? ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டீங்க, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பீங்க. பணத்துக்காக இல்லை, கௌரவமானவர்கள், அன்பானவர்கள். முதல்ல உங்களுக்கு வருமானம் பாதிக்குதுங்களே, நீங்கள் சொன்ன கௌரவம்லாம் கரெக்டு தான் சார், வருமானங்கள் பாதிக்கும். அதுதான் சார், அதுதான் அதை பாடுபட்டுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் எல்லாம் பட்டம்லாம் சொன்னீங்க சார், நல்லா தான் சொன்னீங்க. ஆனால் வருமானம் இல்லையே, டப்பு வேணுமே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கவலைப்படாதீங்க. எந்த ஊரில் இருக்கீங்க? எந்த ஊரில்? வேளச்சேரி சார். டவுன்லேயே இருக்கீங்களா வேளச்சேரியில்? ஆமாம் சார், ஆமாம் சார். சரி சரி. நீங்கள் ஒன்றும் இல்லை, இங்கே சென்னையில் உங்களுக்கு கபாலீஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. மிக பழமையான கோவில், ரொம்ப பழசு. அந்த கோவிலினுடைய ரகசியம் தெரிஞ்சதுன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அந்த கபாலீஸ்வரர் கோவிலில் கபாலி கபாலி அப்படின்னு ஈஸ்வரான்னு போவாங்க. ஆனால் அது பக்கத்திலேயே அம்மன் உள்ளே உட்காண்டிருப்பாங்க. பிரியாவிடையாக அம்மன் பக்கத்திலே இருப்பாங்க. அதை போய் தரிசனம் பண்ணுறதுங்கிறது தூரத்தில் இருந்து பார்த்தா தெரியாது, இடதுபுறத்தில் இருந்து உள்ளே பார்க்கணும். அப்படி எட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பிரியாவிடையினுடைய அருட்கடாட்சத்தை நீங்கள் வாங்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திங்கக்கிழமையில் பால் வாங்கி கொடுங்க, அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க, அந்த பிரியாவிடை தரிசனம் பண்ணுங்க. இதை செஞ்சீங்கனாலே உங்களுக்கு உத்தியோகம், வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், இது எல்லாத்தை விட 7.5 சனி ஜென்மச்சனியாக இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது. திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க, நல தீர்த்தத்தில் குளிச்சுட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வஸ்திர தானம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இங்கே நம்ம சனி பயிற்சிக்கான பலன்கள் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐஸ்வர்யா எந்த ஊர்லேருந்து? கடலூர்லேருந்து வெயிட் பண்ணுறாங்க. இந்த சனி பயிற்சி மீனத்துக்கு போயிடுச்சே சார், என் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும், வாங்க என்னங்கிறத பார்ப்போம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். ஐஸ்வர்யா, 3 நட்சத்திரம், தனுசு ராசி சார். எனக்கு டேட் ஆஃப் பர்த் வேணும். 22/1/2001 சார். 22/1/2001. எத்தனை மணிக்குமா? 11:30 மணி சார். காலையிலையா? காலையில சார், காலையில 11:30 மணி. எந்த ஊரில்? பிறந்தது தூத்துக்குடி சார், நாங்கள் இப்போ நேட்டிவ் கடலூரில் இருக்கோம். இது யாருடைய ஜாதகம்? என் பொண்ணு சார். ரொம்ப அருமையான பொண்ணு, அழகான பொண்ணு, அறிவான பொண்ணு, படித்த பொண்ணு, ஹார்ட் ஒர்க்கர், கண்ணு, தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உடையவர். திருமண வாழ்க்கையும் செய்யும் தொழிலும் எப்போ சார் இவளுக்கு நல்லபடியாக அமையும்? இதுதான் இவரது கேள்வி. செவ்வாதோஷம் இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. 7ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் தோஷம்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒருத்தர் தோஷம் இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் செவ்வாதோஷம் கிடையாது. செவ்வாதோஷம் இருக்கிற பையனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா
யார் எங்கே இருந்தா, யார் கூட இருந்தா, குரு பார்த்தா இல்லையா அப்படிங்கிறதுலாம் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. அதில் இந்த பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது. எப்படிப்பட்ட வாழ்க்கை வரும்? இந்த ஜூன் மாதத்தில் இருந்து நல்ல உத்தியோகம், மன நிம்மதி, சந்தோஷம் வரும். ஆனால் இந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு ஆடுதுறை அப்படிங்கிற சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த பெண்ணுக்கு அர்த்தாஷ்டமி சனி அப்படிங்கிறதுனால பயணத்தில் கவனமாக இருங்க. நேரத்துக்கு சாப்பிட சொல்லுங்கள், நேரத்துக்கு தூங்க சொல்லுங்கள். திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, வஸ்திர தானம் செஞ்சால் ஜாதகம் வரும். எடுத்துகிட்டு வாங்க, நான் பொருத்தம் பார்த்து தரேன். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஜோஸ்மின் கடலூர், வணக்கம். சொல்லுமா ஜோஸ்மின். ஹலோ. ஹலோ சொல்லுமா. வணக்கம் சார். என் பொண்ணுக்காக பாக்குறோம். என் பேர் ஜோஸ்மின். 29/6/2013. எத்தனை மணிக்குமா? விடிய காலையில 12:13, அதாவது நைட்டு, வெள்ளிக்கிழமை நைட்டு, அதான் 6ஆம் நாள் ஆயிடுது, சனிக்கிழமை. சூப்பர் சூப்பர், ரொம்ப கரெக்டாக, ரொம்ப தெளிவாக சொன்னீங்க, கரெக்டாக சொன்னீங்க. கண்ணாடி போட்டாங்களாம்மா இந்த பாப்பா? அடிக்கடி தலைவலிக்கும்மா, தலைவலிக்கும். கொஞ்சம் கண்ணு பாருங்க, அடிக்கடி தலைவலிக்கும். அதனாலே படிப்பில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருக்கா, நரம்பு பிரச்சனை. அதே மாதிரி இவருக்கு இப்போ இந்த 7.5 சனி இல்லையா, இந்த 7.5 சனியினால் சில பிரச்சனைகள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு எளிமையான பரிகாரம் நான் சொல்லித்தரேன். சொல்லுங்க சார். இந்த எளிமையான பரிகாரம் செய்யும்போது இவளுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். நீங்கள் கோவிலுக்கு போவீங்களா, இல்லை கோவிலில் நான் பரிகாரம் சொல்லவா? சொல்லுங்க சார். இதுக்காக போனோம்னா போய் தான் ஆகணும், போறோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. இறைவன் என்பவன் ஏகம் பரம், ஏகாம்பரம், இறைவன் ஒருவனே. நம்ம போகிற அந்த நதிகள் தான் வேறு வேறு, ஆனால் சேரும் இடம் எல்லாம் கடல் தான். அந்த ஞானத்தினுடைய மார்க்கத்தில் தான் நம்ம போய் உட்காரோம். நீங்கள் வேணால் சர்ச்சில் போய் பண்ணுறதா இருந்தாலும் அற்புதமான பலன் சொல்கிறேன், பரிகாரம் சொல்கிறேன். சொல்லுங்க சார். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க? கடலூர் ஓட்டி. வெரி குட். மஞ்சள் கேண்டில் வாங்கிக்கோங்க. மஞ்சள் கேண்டில் 11 கேண்டில் வாங்கிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு 11 கேண்டலில் தீபம் ஏற்றிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பன்னோ அல்லது நீங்கள் சாப்பிட்ற பொருளோ கூட 1 ரூபா வச்சு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணுங்கள். ஒருத்தருக்கு 2 ரூபா, ஒருத்தருக்கு 1 ரூபாலாம் இல்லை. 11 பேருக்கு கொடுங்க, இல்லை 21 பேர் கொடுங்க. முதல்ல உடல் ஆரோக்கியம், படிப்பில் கவனம், மன நிம்மதி, சந்தோஷம், வயிறு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு துணை இருப்பான். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். தஞ்சாவூர்ல இருந்து பிரசாத் பேசுகிறார். தஞ்சாவூர் பிரசாத், சொல்லுங்க சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். என் பேர் பிரசாத். 28/2/1983 இரவு 11:50 சார். இது யார் ஜாதகம்? இது என்னோடது சார். அருமை அருமை. உத்திர நட்சத்திரம். ஆமாம் சார். முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூமெண்ட்டை விட்டுருங்க. வீட்டில் ரொம்ப கௌரவமான மனுஷன், பார்க்குறதுக்கு அழகாக இருப்பீங்க. அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண், நீண்ட தோள், இப்படிப்பட்ட அங்க லட்சணத்தோடு இருப்பீங்க. ஒரே ஒரு கேள்வி தான், எனக்கு வருமானமும் நிம்மதியும் கௌரவம் பாதிக்காது இல்லை சார்? இந்த கேள்வி தான் உங்களுக்கு. கரெக்டாக? கரெக்டு சார், கரெக்டு சார். எந்த ஊரில் இருக்கீங்க சார்? தஞ்சாவூர் சார். இந்த மூல ஆஞ்சநேயர் சுவாமி கோவிலுக்கு போகிறீங்க இல்லையா, தெரியுமா? அந்த கோவிலுக்கு போகிறீங்க இல்லையா, லெஃப்டில் உள்ள சிற்பங்கள் நிறைந்த ஒரு மகா மண்டபம் ஒன்று இருக்கும் லெஃப்டில். சரி சார், தெரியும் சார். ஆமாம், இருக்கு சார். அங்கே சுவாமி மகா காளி ஒருத்தி இருக்கா. சரி சார், சரி. அந்த மகா காளிக்கு செவ்வாய்க்கிழமையில் எலுமிச்சம்பழம் தீபம் போடுங்க. அற்புதமான பலனை கொடுக்கும், கேட்டதை கொடுக்கும், நினைத்தது நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான சந்நிதி அந்த ஊரில் இருக்குது. ஆகவே ஒரு 3 செவ்வாய்க்கிழமை இல்லை 3 வெள்ளிக்கிழமை, இல்லை சார் என்னால் அது முடியாது சார்னா ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு வாங்க, தீபம் போட்டு வாங்க. கை மேலே பலன் கிடைக்கும். குருமகாதிசை நிச்சயமாக கௌரவம் பாதிக்காது. கண்டகச்சனி உங்களுக்கு மலை போல வர்ற பிரச்சனைகள் குருவனுடைய பார்வையினால் போகும். ஆகவே நீங்கள் கண்டச்சனிக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, ஜாலியாக இருங்க சார். ஒரு பிரச்சனை வராது. தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போகும். அந்த காளியோட பாதத்தை பிடிச்சிங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.
ஜெயந்தி பெங்களூர்ல இருந்து பேசுறீங்க. அம்மா வணக்கம்மா. ஜெயந்தி வணக்கம் சார். சொல்லுங்கள். என் பேர் ஜெயந்தி சார். எங்கேருந்து பேசுகிறீங்க பெங்களூரில்? பெங்களூர்லேருந்து இங்கே வில்லேஜ் சார், மாதநாயக்கனல்லின்ட்டு. எதுக்கு பக்கத்தில் அது? ஜனவரிக்கு. சரி கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. என் பையனுக்கு பார்க்கணும். கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. பேர் ஹரிஷ் 19/11/1997. 3:28 காலையில் பிறந்த டேட்டு. வெரி குட். புதன்கிழமை காலையிலையாம்மா? சார். வெரி குட். என்ன திருமண வாழ்க்கையும் உத்தியோகமும் அவனுடைய ஜாதகத்தில் 5 கிரகங்கள் ஒரே வீட்டில். இவனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வரும், எப்படிப்பட்ட எதிர்காலம் அமையும், இதுதான் உங்கள் கேள்வி. வேற என்ன கேட்கணும் கேளுங்க. படிப்பு கம்மி தான், பிகாம் படிச்சிருக்காப்ல. கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்? பொண்ணு பார்க்கறதுக்கு இப்போ சரியான டைமா? கண்டிப்பாக பார்க்கலாம். குரு பலன் இருக்கு. அதுலேயும் இவனது ஜாதகத்தில் இப்போ நீங்கள் இந்த ஜாதகம் பார்க்கும்போது 12ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் ஜென்மத்தில் வரார். அதுக்கு அடுத்தது அதிச்சாரமாக போகிறார். உங்கள் வீட்டுக்கு கிழக்கு தென்கிழக்கு புறத்தில் பெண் இருப்பாள். தூரத்து தாய் வழி உறவில் கிடைக்கும். நல்ல ஜாதகமா அப்படின்னு ஒரு முறைக்கு 2 முறை தீர விசாரித்து திருமணம் பண்ணுங்க. நல்ல வாழ்க்கை வரும். செவ்வாதோஷம் நாகதோஷம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் தீர்க்கமாக ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். ஏன்னா 5 கிரகங்கள் மீனத்தில் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால ஒரு முறைக்கு 2 முறை நல்ல ஜோதிடரை பார்த்து கேட்டு தெரிஞ்சு விசாரித்து பண்ணுங்கள். இந்த வருடம் கெட்டி மேளம் உங்கள் வீட்டில் கொட்டியே தீரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சந்திரா சென்னை. அம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கங்க சார். சார் என் பையனுக்கு பார்க்கணுங்க சார். பார்த்துருவோம். பையனுக்கு 25/3/2000 சார் பிறந்த டேட்டு. சனிக்கிழமை காலையில் 9:32 சார் பிறந்தது. எந்த ஊரில் இருக்கீங்க? இப்போ சென்னையில் இருக்கிறாங்க சார். மறுபடியும் சார் சென்னைன்னு சொல்கிறீங்களே, சென்னையில் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த நியர்பை கோவில் சொல்லுங்கள். வெரி குட், சந்தோஷம். அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. ஆமாங்க சார். உனக்கு உடம்பு படுத்திக்கிட்டு இருக்கே, சோம்பேறித்தனமாக இருப்பான். சளி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். வயிறு நரம்பு பிரச்சனை இருக்கும். இடமாற்றம் வரப்போகுது. ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, வெளி மாநிலமோ வெளி ஊரோ போகிறதுக்கான வாய்ப்பு வரும். திருவெண்காடு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும். திருமணத்திற்கு இன்னும் நாள் இருக்குது. ஆனால் இவனது ஜாதகத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இவனுக்கு திருவெண்காடு போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், இது அத்தனையும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். என்னுடைய அன்பு நேயர்கள் அத்தனை பேருக்கும் இப்போ நம்ம சனிப்பெயர்ச்சி பார்த்தோம். இந்த சனிப்பெயர்ச்சியில் முதல்ல பீதியை விடுங்க, பயத்தை விடுங்க. எனக்கு 7.5 சனி ஆரம்பமாகுது, ஜென்மச்சனி இருக்குது, பாதச்சனி இருக்குது, எனக்கு அஷ்டம சனி இருக்குது, கண்டச்சனி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த பயத்தெல்லாம் விடுங்க. எது எப்படி இருந்தாலும் தர்மத்தை காப்பவரும் நேர்மையை கொடுப்பவரும் தான் சனீஸ்வரர். ஈசனது பட்டத்தை பெற்றவர். இப்போ டாக்டரேட் அப்படின்னா டாக்டர் இல்லை, டாக்டரேட் அப்படின்னா அதற்கு உண்டான தகுதியை உடையவர். சனீஸ்வரர் அப்படின்னா நீதியும் நேர்மையும் காப்பாற்றக்கூடியவர். கிரகங்களில் 2 பேர் தான், ஒருத்தர் சூரிய நாராயணர், இன்னொருத்தர் சனீஸ்வரர். இந்த 2 பேருக்கு தான் அந்த பட்டம். அவருக்கு நாராயண பட்டம், இவருக்கு சனீஸ்வர பட்டம். சில பேர் அது சனைச்சரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேற அர்த்தம், இது வேற அர்த்தம். சனீஸ்வரர் அப்படிங்கிறது அர்த்தம் என்ன அப்படின்னா, தர்மத்தோடு நடந்தால், தர்மத்தை கடைபிடித்தால், நேர்மையாக நடந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம், சந்தோஷமாக வாழ்க்கலாம். வாழ்க்கையினுடைய தகுதியை கண்டுபிடித்து கொடுப்பவர். அதனால தான் சூரிய நாராயணர்னு சொன்ன உடனே ஆரோக்கியம் பாஸ்கரம். சிருஷ்டிகர்த்தா. அந்த சூரியனது பலம் இருந்தால் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதனால தான் குழந்தை பிறந்த உடனே சூரியனது கதிர்களில் எடுத்துகிட்டு போய் போட்டோம். டி விட்டமின் வேணும்னு சொன்னோம். ஆகவே சூரிய நாராயணர்னா அந்த அர்த்தம், சனீஸ்வரன்னா இந்த அர்த்தம். 12 ராசிக்காரர்களை உங்களுக்கு எப்படி வேணாலும் மகாதிசை கூட நடக்கலாம். நல்லதே செய்வார்,
நல்லதே கொடுப்பார். நீங்கள் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் போகிறீங்க அப்படின்னா, ஒரு அம்மா இப்போ நம்மக்கிட்ட கூட சொன்னாங்க, அவர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் போயிருக்கார் சார், எங்கே போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னா, போஸ்டிங் கொடுக்கறது தான் சனீஸ்வரர். அந்த ட்ரைனிங் பீரியடில் இருக்கக்கூடிய ஆபத்தும் அனுபவம் இருக்கும் பாருங்கள், அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய முக்தி. இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா வாழ்க்கையில் சில அனுபவங்கள் உங்களுக்கு வேணும். பணத்தோட அருமை, உறவோட பெருமை, நியாய தர்மத்தை தெரிந்து கொள்வது, ஏமாற்றங்கள், இதை அத்தனையும் புரிய வைத்து முழு செல்வத்தையும் கொடுப்பது தான் சனீஸ்வரர். ஆகவே தான் குருவனுடைய வீட்டுக்கு வரக்கூடிய இந்த சனீஸ்வரர் 12 ராசிக்காரர்களுக்கும் நல்லதே செய்வார், நல்லதே போவார், நல்லதே நினைக்கணும். ஜோதிடம் சொல்கிறது கூட நல்லதே சொல்லணும் ஒழிய, ஒரு ஜோதிடம் எதுக்கு பார்க்குறோம், எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருதே, எனக்கு நல்லது எப்படி நடக்கும் அப்படின்னா, அந்த நல்லது நடக்கிறது தான் 12 கட்டத்தில் எந்த கட்டத்தில் நம்ம தப்பிக்கலாம். இதை எல்லாத்தை விட ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கோவில் இருக்குது. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு எங்கள் பாட்டி சொன்னார். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானங்களும் தர்மங்களும் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த மாதம் தமிழ் பயிற்சி, தமிழ் வருட பயிற்சி, இதற்கு எப்படி இருக்குது அன்றைக்கும் நம்ம பேசுவோம். நிறைய விஷயங்கள் நம்ம முன்வைப்போம். வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கு தான் சொல்லி தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.